அரும்பு டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த கதையில கார்த்திக் கதையில் ஜூன் 27 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பரமேஸ்வரி காலையிலேயே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வீட்டுல உள்ள எல்லா வேலையுமே பாக்குறாங்க. அப்ப கார்த்திக், நம்ம ரோஹிணி, ரேவதி எல்லாருமே வராங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள் எல்லாருமே அம்மனோட நகைய கொண்டுட்டு போறதுக்காக மேல தாளத்தோட இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல பாட்டி. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமையா கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள அம்மனோட நகைகளை வச்சு மறுபடி கோவிலுக்கு கொண்டுட்டு போறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? இடையிலதான் இந்த விருமன் பிரச்சனை பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள அந்த நகை இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பல பிரச்சனைகளை பண்ணான். ஆனா இப்படியோ அந்த அம்மன் தான் நம்ம வீட்டுல இந்த நகை இருக்கணும் அப்படின்னு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் சொல்றாரு, சரிங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பாட்டி, போய் அந்த நகையை எடுத்துட்டு வாங்க. பரமேஸ்வரியும் சரியா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, கோவில் கும்பாபிஷேகம் இதே மாதிரி எந்தவித பிரச்சனை இல்லாம சுமூகமா முடிஞ்சிட்டுன்னா நல்லா இருக்கும். இதை கேட்டதும் கார்த்திக் சொல்றாரு, மாமா கவலைப்படாதீங்க, திருவிழாவை நல்லபடியா கொண்டாடலாம். அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்னா குடும்பமா சேர்ந்து திருவிழாவுல பங்கெடுத்துக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி இங்க இருந்து போயிட்டு பீரோல தொடக்குறாங்க. அப்ப பீரோல தொடர்ந்து அந்த நகையை எடுக்கிறாங்க. நகை பெட்டி எடுக்கிறாங்க. நகை பெட்டி மட்டும்தான் இருக்கு, உள்ளார நகை இல்ல. பாட்டி அந்த நகை பெட்டி எடுத்து உள்ளார திறக்கிறாங்க, இருக்கான்னு பாக்குறதுக்கு. பார்த்தா அதுக்குள்ள நகையவே காணும். அத பார்த்ததோட பாட்டிக்கு பேரெதிர்ச்சி. இதுக்குள்ளதானே நகை இருந்துச்சு, நகை எங்க போனுச்சு அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டிக்கு பயம் கண்ட ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம ராஜராஜ சொல்றாரு, அம்மா நகை எடுக்க போனாங்க, இன்னும் காணோம் அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. அங்க பரமேஸ்வரி வெறும் பெட்டியை வச்சுக்கிட்டு பேர் அதிர்ச்சியில நிக்கிறத ராஜராஜா பாக்குறாரு. ராஜராஜா பரமேஸ்வரி கிட்ட வந்துட்டு, அம்மா என்னாச்சுமா, நகை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, ஆளையே காணோம். பரமேஸ்வரி அந்த பெட்டியை காமிச்சு, ஐயா யாரோ நகையை எடுத்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னதோட கார்த்திகே செம்ம ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இதுக்குள்ளதான் நகைய நைட்டு நான் வச்சு உங்ககிட்ட காமிச்சல்ல கார்த்திக், இப்ப நகைய காணும்பா. கார்த்தி சொல்றாரு, பாட்டி நைட்டு நம்ம நகைய பார்த்தோம்ல. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி இப்ப புரியுது, நைட்டு ஏதோ பொருள் கீழே விழுந்துச்சுல்ல, நம்ம ஏதோ பூனைன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டோம். அது கண்டிப்பா பூனை இல்ல, யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த நகையை எடுத்துட்டு போயிருக்காங்க. அது தெரியாம தான் நம்ம இருந்திருக்கோம். இதை கேட்டதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வேணுக்குமே வந்து இந்த நகையை எடுத்திருக்காங்க, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நகைய திருடி இருக்காங்க. அப்புறம் ஏன் இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ள இருந்த நகை திடீர்னு எப்படி காணாம போகும்? கண்டிப்பா இது யாரோ திட்டம் போட்டிருக்காங்க. ஐயா கார்த்தி, நம்மளை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. மயில் வாகனம் சொல்றாரு, நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறது ஒரே ஒரு ஆளு அந்த விருமன் மட்டும்தான், ஒருவேளை அவன் எடுத்திருப்பானோ. கார்த்திக் சொல்றாரு, நம்ம இப்படி யூகமா நினைக்க கூடாது, அவருக்கு மட்டும் நகை காணாம போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள் எல்லாருமே மேல தாளத்தோட அம்மனோட நகைய வாங்குறதுக்காக வந்துருவாங்க. நம்ம கிட்ட நகை இல்லாத விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே ஐயா. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, எப்படியாவது நகைய கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் வந்த பிறகு நீங்க இத சொல்லுங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னையா சொல்ல? கார்த்திக் ஒரு திட்டத்தை சொல்றாரு எல்லாருக்கிட்டையும். இதை கேட்டதோட எல்லாருமே சரின்னு சொல்றாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சரி சகல, வா நம்ம 2 பேரும் போவோம். கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் ராஜராஜா சொல்றாரு, அம்மா கவலைப்படாதம்மா, என் மருமகன் கண்டிப்பா அந்த நகையை எடுத்துட்டு வந்துருவாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறம் நம்ம பரமேஸ்வரிக்கே பதட்டமா இருக்கு, அவங்க வந்ததோட நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் விருமனையும் அந்த கருப்பையாவையும் காமிக்கிறாங்க. விருமன் சொல்றாரு,
ஊர் மக்கள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பரமேஸ்வரி அவமானப்பட்டு நிக்க போறா. எல்லாரும் நகை எங்கன்னு கேட்க போறாங்க. இத்தனை வருஷமா அந்த ராஜசேதுபதி குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின அந்த ஊர் மக்கள் அந்த பரமேஸ்வரி குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொல்ல போறாங்க அப்படின்னு விருமன் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. கருப்பையா சொல்றாரு, ஆமா, அன்னைக்கு அந்த ராஜராஜன் என்னை எப்படி அவமானப்படுத்தினா, என்ன ராஜா மாதிரி கொண்டாந்து அவனை விட சொன்னாங்க. இப்ப பாத்தியா, இன்னைக்கு அந்த குடும்பத்தையே திருட்டு குடும்பம்னு சொல்லி நான் கைது பண்ண போறேன் அப்படின்னு கருப்பையா சொல்றாரு. இது கேட்டதும் அந்த விருமன் சொல்றாரு, ஆமா, அதோட அந்த ராஜசேதுபதி தான் என்னமோ இந்த ஊருக்குள்ள பெரிய ஆளு மாதிரியும் நாங்கெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரியும் தான் அவங்க எல்லாரும் பேசுவாங்க. இப்ப அவங்களுக்கு சரியான ஆப்பு வச்சாச்சு அப்படின்னு விருமன் சொல்றாரு. கருப்பையா சொல்றாரு, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த நகைய வாங்குறதுக்காக போக போறாங்க. அங்க போனதோட நகைய காணும் அப்படின்னு பரமேஸ்வரி சொல்லுவா. சோ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நான் போயிட்டு நகைய நீங்க எடுத்துக்கிட்டு காணாம போச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ண போறேன் அப்படின்னு கருப்பையா சொல்ல, இதை கேட்டதோட விருமனும் செம்ம சூப்பரான பிளான் சகல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, அந்த விருமன் தான் கண்டிப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, அன்னைக்கு கூட ஒருத்தன் சாப்பாட்டுல விஷம் கலக்க வந்தானே, ஒருவேளை அவன் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க சகல, உங்களுக்கு யாரு மேலே அது நம்பிக்கை ஒரு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லிருங்க, அவங்கள தூக்கிடலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நின்னுகிட்டு இருக்கும் பொழுது விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம நகைக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே போய் பரமேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு நகைய வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா, ரொம்ப நேரமா நம்ம இங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு பரமேஸ்வரி அம்மா கிட்ட நகைய வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட அவங்களும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நகைய பரமேஸ்வரி கிட்ட இருந்து வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. விருமன் நினைக்கிறாரு, நம்ம நினைச்ச மாதிரியே பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. எல்லாருமே சேர்ந்து பரமேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்க போல. பாட்டி சொல்றாங்க, ஆமா, எப்படியாவது அவங்கள சமாளிச்சுதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப ஊர் மக்கள் வெளியில நின்னுகிட்டு பரமேஸ்வரி அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி சரி இருங்க நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு வெளியில வாங்க எல்லாரும், என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அவங்க சொல்றாங்க, என்னம்மா இவ்வளவு சீக்கிரம்னு சொல்றீங்க? நீங்க நகை எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு கோவில்ல காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க நகை எடுத்துட்டு வர மாதிரி தெரியல, அதான் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்துட்டோம். பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மன் நகை எங்க போக போகுது, எங்க வீட்டுல தானே இருக்கு, அதை நாங்க எடுத்துக்கிட்டு சரியான நேரத்துல வருவோம். அதுக்கு எதுக்கு நீங்க வீடு தேடி வரணும்னு இருக்கா? என்ன வருமா, இது எல்லாம் உன்னோட திட்டமா? நீதான் இவங்க எல்லாருமே சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கியா? அப்ப விருமன் சொல்றாரு, நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? கோவில் திருவிழாவுக்கு இன்னும் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் இருக்கு. அம்மன் நகையை இப்பயே கொண்டுட்டு போனாதானே அம்மனுக்கு சாத்தலாம். அதான் நகை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அது அம்மனோட நகை, சரியான நேரத்துலதான் எடுத்துட்டு வரணும். இது நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படிங்கறத பார்த்துதானே அந்த நகையை நான் வீட்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வர முடியும். இது சாதாரண காரியம் கிடையாது, இது அந்த கடவுளோட நகை. அதனால நான் நல்ல நேரம் பார்த்துதான் இந்த வீட்டை விட்டு எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. விருமன் சொல்றாரு, நீ என்ன அந்த நகை ஏதோ இல்லாத மாதிரியே பேசுற? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நகை இங்க வரணும். அப்ப ஊர் தலைவர்கள் விருமனை பார்த்து, விருமா என்ன இப்படி மோசமா பேசுற? அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வர ஆள், அவங்களுக்கு இந்த நகையெல்லாம் ஒன்னும் பெரிய இதே கிடையாது, அவங்க போய் இந்த நகையை எடுத்துட்டாங்கன்னு சொல்ற. அம்மா, நீங்க நல்ல நேரம் பார்த்து தானமா எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்க நல்ல நேரம் பார்த்தே எடுங்க. நாங்க வெளியில காத்துக்கிட்டு இருக்கோம். 20-25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அத நல்ல நேரத்துலதான் நடத்தணும். அம்மா, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல, நீங்க நகைய கொஞ்சம் லேட்டாவே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, விருமன் இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இவனுங்க போய் நகையை கேட்பானுங்க. நகை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கருப்பையாவை கூப்பிட்டு இந்த பரமேஸ்வரிய கைது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
என்ன இப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாரு. அப்ப நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாரும் உட்காருங்க, இன்னும் அரை மணி நேரத்துல நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, அந்த நேரத்துல நான் நகைய வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு பரமேஸ்வரி இங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, பாட்டி என்னாச்சு பாட்டி? பரமேஸ்வரி சொல்றாங்க, இப்போதைக்கு அவங்க எல்லாரையுமே சமாளிச்சிருக்கேன், இந்த விருமன் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ அவனுக்கும் இந்த நகை காணாம போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தோணுது. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, பாட்டி அப்படியா இருந்தா கார்த்திக் ராஜா மாமா கிட்ட சொல்லிருங்க, அவரு கண்டிப்பா என்னன்னு பாப்பாரு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, என் பேரை இன்னும் கொஞ்ச நேரத்துல நகையை எடுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி நேரா அந்த சாமி கிட்ட போயிட்டு, ஐயா ஏன் என் குடும்பத்தை சுத்தி இப்படியே அடுத்தடுத்து பிரச்சனை நடக்குது, எப்படியாவது என் குடும்பம் ஒண்ணு சேரணும், இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தானே உன்கிட்ட வச்சேன், என் குடும்பம் எப்படியாவது ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு முதல் படிதான் இது, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், நகை மட்டும் காணாம போணுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என் குடும்பத்து மேல திருட்டு பழியை தான் போடுவாங்க, அந்த திருட்டு பழியை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என் குடும்பத்தை நீதான் காப்பாத்தன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சாமி கும்பிடுறாங்க. அப்ப ரோகிணி ரேவதி எல்லாரும் வந்து சாமி கும்பிடுறாங்க. ரேவதி சாமி கும்பிடுறாங்க, எங்க பாட்டி இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளவு வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க, யாரோ திட்டம் போட்டு இந்த நகையை எடுத்துட்டு போயிருக்காங்க, எப்படியாவது அவனை எங்க கண்ணுக்கு காமிச்சு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த விருமனோட வீடு இருக்குல்ல, அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு விருமனோட வீட்டுக்கு போறாங்க. விருமனோட வீடு சாத்தி இருக்கு. அதே நேரம் அந்த கருப்பையா இருக்காருல்ல, அவரு போயிட்டு இருக்கிறத நம்ம கார்த்திக் பாக்குறாரு. அப்ப கார்த்திக் இங்க இருந்து கருப்பையாவை ஃபாலோ பண்றாரு. கருப்பையா நேரா ஒரு அடகு கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த நகையெல்லாம் கொடுக்குறாரு. இத நம்ம கார்த்திக் பாக்குறாரு. கார்த்திக் அங்க இருந்து வந்துட்டு கருப்பையா கிட்ட, ஏய் இது சாமி நகை தானே அப்படின்னு சொல்ல, கருப்பையா கேக்குறாரு, இது சாமி நகையா? அப்படியெல்லாம் இல்லையே. கார்த்திக் என்ன பண்றாருன்னா, இது கருப்பையா போலீஸ் உடையில இருக்காருன்னு கூட பாக்காம கருப்பையாவை வெளுத்து வாங்குறாரு. கருப்பையா சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் மேலேயே கை வைப்ப? கார்த்திக் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கோவில் நகை மேல கை வச்சுட்டு எங்க குடும்பத்து மேல பழி போடுறதுக்கு பிளான் பண்ணுவேன்? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வந்து நகையை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, கருப்பையா சொல்றாரு, இது ஒன்னும் சாமி நகை இல்ல, சாமி நகை என்ன திருடு போச்சா அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சொல்றாரு, ஏய் என்கிட்ட எல்லாம் இந்த நாடகத்தை போடாத, நீ எப்படிப்பட்டவன் என்ன மாதிரி பிளான் பண்ற அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் விரும்பனும் சேர்ந்துதான் எப்படியாவது இந்த பாட்டிய அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்க, மரியாதையா சொல்லுடா, இந்த நகை தானே சாமி நகை? கருப்பையா சொல்றாரு, ஆமா இந்த நகை தாண்டா சாமி நகை, கொடுக்க முடியாதுடா, என்னடா பண்ணுவ? கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆகி அந்த கருப்பையாவ ஓங்கி அறையிறாரு. அப்ப கருப்பையா ஷாக் ஆகுறாரு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இதுக்கு மேல உனக்கு எந்த மரியாதையும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் டக்குன்னு அந்த நகையை பிடுங்குறாரு. பிடுங்கிட்டு, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அந்த கருப்பையா சமயம் அடி வாங்கிட்டு கீழே கிடக்குறாரு. கருப்பையா வந்துட்டு இந்த விருமனுக்கு தெரிஞ்சா நம்ம மேல கோவப்படுவான், அதனால அவன்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் விருமன் நேரா அந்த ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க, நல்ல நேரம் ஆரம்பிச்சதோட அவங்க வெளியில வரேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னுமே அவங்க யாரும் வெளியில வர மாதிரி தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு அந்த நகையே வீட்டுக்குள்ள இல்ல, அவங்க அந்த நகையை தொலைச்சிருக்கணும், இல்ல எங்கேயாவது அடகு வச்சோ இல்ல வித்துட்டோ பணம் பார்த்திருக்கணும். இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, டேய் விருமா, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பரமேஸ்வரி அம்மாவோட குடும்பத்தை பிடிக்காது அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும், நீ பேசுற பேச்சிலேயே நல்லா தெரியுது, நீ தேவையில்லாம இந்த மாதிரி அவங்க குடும்பத்து மேல இப்படி அநாகரிகமா பழி போடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட அதுக்கு விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த ஊருக்காக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ நான் எனக்காக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஊரு நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் பேசுறேன், கோவில் அம்மனோட நகை காணாம போனது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அவங்க நகையை தொலைச்சுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்க எல்லாரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியாம
இங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, சரி இந்த விருமனும் ஆரம்பத்துல இருந்தே சொல்றது நெஷம் தானே, நம்ம எல்லாருமே நகையை தான் வாங்க வந்திருக்கோம், ஏன் அந்த நகையை கொண்டுகிட்டு போனான்னு, அதான் நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சே, கூப்பிடுங்க அந்த பரமேஸ்வரி அம்மாவை அப்படின்னு சொன்னதோட அவங்க வெளியில இருந்து பரமேஸ்வரின்னு கூப்பிடுறாங்க. அப்ப விருமன் இதை பார்த்துட்டு நம்ம நினைச்சது நடக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க உள்ளார இருந்து பரமேஸ்வரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி இன்னுமே ராஜா வரலையே பாட்டி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி வந்துருவாங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க? அவங்க சொல்றாங்க, அம்மா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா, அந்த நகையை போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, இதுக்கு மேலயும் நகை காணாம போன விஷயத்த இவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது கிடையாது, பேசாம நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப விருமன் கேக்குறாரு, என்ன பரமேஸ்வரி அம்மா நீங்க இப்படி திருத்திரன்னு முழிக்கிறத பார்த்தா நகை உங்க கையில இருக்கிற மாதிரி தெரியலையே, என்ன அந்த நகையை வித்து வேற ஏதாவது இடம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பரமேஸ்வரி விருமனை பார்த்து, ஏ விருமா, அந்த நகையை வித்துதான் நாங்க வாழணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, எங்க கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அது போதும் எங்களுக்கு. அப்ப விருமன் சொல்றாரு, அப்புறம் ஏன் அந்த அம்மனோட நகைய கண்ணிலேயே காமிக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்க மேல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா அந்த நகையை எடுத்துட்டு வந்து காமிங்கல. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, சோ இதுக்கு மேலயும் நம்ம உண்மையை சொல்லாம இருக்கிறது நல்லது கிடையாது, அதனால நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா இவன் பேசுறத எங்களால காது கொடுத்து கேட்க முடியல, இவனோட வாயை அடைக்கணும், அதுக்காகவாவது அந்த நகையை வெளியில எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரியும் சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா நம்ம பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, சோ இதுக்கு மேல நம்ம பொய் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு பரமேஸ்வரி அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பரமேஸ்வரி கையெடுத்து கும்பிட போக கார்த்திக் டக்குன்னு, பாட்டி அதான் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, வாங்க நகையை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு கார்த்திக் நகையை கொண்டு வராரு. இத பார்த்ததோட விருமன் அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன இது இவன் நகையை கொண்டுட்டு வரான், ஒருவேளை கவரிங் நகையா இருக்குமோ அப்படின்னு. அப்ப கார்த்திக் அங்கேருந்து பரமேஸ்வரி கிட்ட நகையை கொடுத்து, வாங்க பாட்டி கோவிலுக்கு போகலாம். என்னாச்சு? அதான் பாட்டி தான் நல்ல நேரத்துல எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க, அதே மாரி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருச்சு, வாங்க போகலாம். என்னமோ இது கவரிங் நகை அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. விருமன் சொல்றாரு, ஒருவேளை அது கவரிங் நகையா இருக்குமோ? ஏய் அது கவரிங் நகையா? கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க இது எல்லாமே ஒரிஜினல் நகை தான், வேணா பத்தரை கூட்டிட்டு வந்து தீட்டி பாத்துக்கிடுங்க. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஐயா என்னையா பேசுறீங்க, இந்த கோவில் திருவிழா நடக்கிறதே உங்களாலதான், உங்க மேல நாங்க நம்பிக்கை இல்லாம இருக்கமா? ஏ விருமா, நீ தேவையில்லாம ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்க, ராஜசேதுபதி ஐயாவோட குடும்பத்தை நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க, இதுக்கு மேல நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம், இங்க பாரு இதுக்கு மேல அவங்கள பத்தி ஏதாவது சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு விருமனை பேச இங்க கேட்டுட்டு விருமன் செம ஷாக் ஆகி இந்த இடத்துல இருந்து போறாரு. இவனுக்கு எப்படி இந்த நகை கிடைச்சிச்சு, அந்த கருப்பையா மாட்டி இருப்பானோ இவன் கிட்ட அப்படின்னு நினைக்கிறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.